அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு, அதாவது எமது MD கனகாம்பாள் தலைமையின் கீழ் நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், அடுத்து ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் இரு கரம் கூப்பி அன்புடன் வருக வருக என அழைக்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட சென்னையை சேர்ந்த ஜோதிடர் பவானி சங்கரி அம்மையார் அவர்களை கடவுள் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கின்றேன். பவானி மேம். வணக்கம் மேடம். பாடுங்க. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் எல்லாருக்கும். பிரபோ கணபதி, பிரபோ கணபதி, பரிபூரண அருள்வாயே பிரபோ கணபதி, பரிபூரண வாழ்வருள்வாயே பிரபோ கணபதி, கணபதி 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 கணபதி. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனீஸ்வராய ராகவே கேதுவே நமக. ஓம் வேதுவை. நன்றி 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 மேம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக எமது நட்சத்திர சுடர்மணி நிகழ்வை நேரில் கண்டுகளிக்கும் ஜோதிடர்களுக்கும் மற்றும் ஆஸ்ட்ரோ பக்தி சேனல் வழியாக கண்டுகளிக்கக்கூடிய நேயர்களுக்கும் பயன்படும் விதமாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை உங்களுக்காக வழங்க இருப்பது கரூரை சேர்ந்த மஞ்சுளா அசோக். அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திரன் பலம் இன்மையாக இருந்தால், அதாவது 6, 8, 12 போன்ற ஸ்தானங்களில் இருந்தால், அவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா பல் சார்ந்த பிரச்சனைகள், பல் உடைதல், இந்த மாரி பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும். அது இல்லாமல் அந்த சந்திரன் அது மாரி கெட்ட நிலையில் இருக்கும்போது அவர்களுக்கான பரிகார ஸ்தலங்கள், பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாவல் மரக்கன்றுகளை வாங்கி தானமாக கொடுக்கலாம், இல்லைன்னா வீடுகளில் நட்டு அதை வந்து வளர்க்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா திருவிழி மிளலை அப்படின்னு, அதாவது திருவாரூருக்கும் தஞ்சாவூருக்கும் இடையில் உள்ளக்கூடிய அந்த திருவிழி மிளலை என்ற ஊரில் இருக்கக்கூடிய விழி நாதேஸ்வரர் என்ற சிவனை வந்து வழிபட்டு வரலாம். ஸோ இது வந்து இந்த இடம் வந்து அப்படின்றது என்னத்துக்கு ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னு சொன்னோம்னா, கிருஷ்ணன் வந்து மகாபாரத போர் முடிவில் ஏற்பட்ட அந்த தோஷம், ஏன்னா அந்த கிருஷ்ணன் ஒரு போர் அப்படிங்கும்போது எவ்வளவோ இறப்புகள், எவ்வளவோ நல்லது கெட்டதுகள் அப்படிங்கிற நிகழும் போது அதனால் வந்து ஒருவருக்கு ஏற்பட்ட தோஷம், அது கிருஷ்ண பகவானுக்கு ஏற்பட்ட ஒரு தோஷத்தையே நிவர்த்தி செய்த இடம் அப்படிங்கிறது தான் இந்த திருவிழிமிழலை என்ற ஊரில். இந்த ஊரில் வந்து சென்று அந்த தெய்வத்தை வழிபட்டு வரும் பொழுது அவர்களுக்கான அந்த ரோஹிணி, அந்த சந்திரன் இருக்கக்கூடிய அந்த 6, 8, 12களுக்கான அந்த தீர்வுகள் வந்து நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாரி ஆட்களுக்கு கல்வியில் வந்து சப்போஸ் வந்து பிரச்சனையாக இருக்கு, கல்வி வந்து சிறக்கும் அப்படின்னாலும் இவர்கள் என்ன செய்யலாம்னா பகவத்கீதை வாங்கி தானமாக கொடுக்கலாம். இவர்களும் பார்த்தீங்கன்னா அந்த பகவத்கீதையை வந்து நிரந்தரம் வாசிக்கலாம், இல்லைன்னா எங்கேயாவது உபதேசம் செய்தார்களாம் அதை போய் நம்ம கேட்கலாம். அப்படிங்கிற வந்து ஒரு பகவத்கீதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்ய இவர்களுக்கு வந்து கல்வியில் சிறக்க வழிவகுக்கும். அதே போல தொழிலில் சிறக்க வேண்டும் என்றால் என்ன செய்யலாம் அப்படின்னா, 48 நாட்களுக்கு வந்து பசுவுக்கு வந்து ஒரு உணவு கொடுத்துட்டு வரலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா அந்த வெண்ணெய், பால், நீர்மோர் இதெல்லாம் வந்து தானம் கொடுக்கலாம். ஸோ இந்த மாரி செய்து வரும்போது நமக்கு வந்து இந்த தொழில் சிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் ஒரு குடும்பத்தில் வந்து ஒருவருக்கு வருமானம் சிறக்க வேண்டும் என்றால் பீர்க்கங்காய், இந்த பீர்க்கங்காயை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போதும், இல்லையாக அதை வாங்கி தானம் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு வருமானம் சிறப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நிகழ்ச்சியின் அடுத்ததாக வரவேற்புரை, அதாவது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா
ஒவ்வொரு குருமார்களை அழைத்து இங்கு வந்து சிறப்புரையாற்ற சொல்லினோம். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஒவ்வொரு குருமார்களும் நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஃபேமஸான ஒரு வளர்ச்சியான நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் வந்து ஒரு தலைப்பு அப்படின்னு அதை எடுத்து வந்துட்டாங்கன்னா அந்த தலைப்பு சார்ந்த அந்த அந்த அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களாகட்டும், அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவங்களாகட்டும், அதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கக்கூடிய அனைத்து ஜோதிட ஆர்வலருக்கும் பயன்படும் விதமாக எடுத்து உரைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம்னா ஜோதிட கலாநிதி என்று சொல்லக்கூடிய அயலூர் அருகே பூசாரிப்பட்டி என்ற ஊரிலிருந்து இருக்கக்கூடிய திண்டுக்கல் அந்த ஊரிலிருந்து இருக்கக்கூடிய MN பரமேஸ்வரன் ஐயா அவர்கள் தான் வந்து நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்கள் வந்து தங்களுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றிய ஒரு சிறு கருத்தை இங்கு பதிவிட விரும்புகிறேன். ஐயா அவர்களின் தாயார் பெயர் முத்தம்மாள் அம்மையார் ஆவார்கள். இவருடைய தந்தையார் பெயர் நாராயண சுவாமி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவருடைய குருமார்கள், இவர் வந்து ஜோதிட கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கலைகளை பயின்ற குருமார்கள் யார் யார் என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திருவருள் ஜோதிட பயிற்சி நிறுவனத்தின் ஆசிரியருமான சுமாஸ்பா சாந்தலிங்கனார் என்ற ஐயாவிடம் தான் இவர் வந்து தன்னுடைய இளநிலை ஜோதிட கலையாகட்டும் முதுநிலை ஜோதிட கலையாகட்டும் அவற்றை வந்து 2001ஆம் ஆண்டு வரையில படித்து முடித்து அதில் வந்து பட்டம் பெற்றுள்ளார். மேலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் படித்தது மட்டும் இல்லாமல் இவர் 3 தலைமுறையாகவே இவர்கள் குடும்பம் அப்படிங்கிறது பரம்பரையாகவே வந்து ஜோதிட குடும்பத்தில் தான் வந்திருக்காரு. இவர் வந்து 3வது தலைமுறையாக இப்பொழுது நடைபெற்று பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த ஜோதிட துறையில் வந்து 25 ஆண்டுகள் வந்து நல்ல திறமையான, அதாவது ரத்தத்திலே வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாரி வந்து ஒரு ஜோதிடத்தினுடைய நாணம் அப்படிங்கிறது இருக்கு. 25 ஆண்டுகாலம் இந்த ஜோதிட துறையில் பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார். அது மட்டும் அல்லாது இந்த ஜோதிட பணியை வந்து, ஏன்னா இவர் வந்து ஊராட்சி செயலாளராகவும் 30 ஆண்டுகள் பணி செய்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்படிங்கிறதுனால இந்த ஜோதிட பணியை வந்து இவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு சேவையாக இவர்கள் குடும்பம் முழுவதுமே பரம்பரையாகவே வந்து ஒரு சேவையாகவும் வந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய குரு பாக்கியநாதன் ஐயா அவர்களிடமும் மேலும் சேலம் குரு ராஜா ஐயா அவர்களிடமும் இந்த ஜோதிட துறையில் பாராட்டுகளையும் பதக்கங்களையும் வந்து பெற்றுள்ளார். அத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் தான் இந்த நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது திருச்செங்கோடு மாவட்டத்தில் தான் இவர் வந்து என்னாகுன்னா நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நிறுவனரான கனகாம்பாள் அம்மையார் மூலம்தான் இவர் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்லாது இந்த திண்டுக்கல் சின்னராஸ் ஐயாவினுடைய ரசிகன் அப்படின்னு தான் இந்த ஐயாவை சொல்லணும். ஏன்னா அப்பேற்பட்டவர் வந்து நம்மளுடைய வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்புரையாளர். இவர் வந்து இந்த திண்டுக்கல் ஜோதிட நல சங்க பொருளாளராகவும் இருந்து அந்த ஜூம் மீட்டிங் ஆகட்டும், கூகுள் மீட்டிங் ஆகட்டும், அதுல இருந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா வந்து இவர் வந்து இருந்திருக்கிறார். அந்த மீட்டிங் எல்லாம் நடந்து செயல்படுத்தக்கூடியதுல ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறார். அது மட்டுமல்லாது சேலம் பார்த்தசாரதி ஐயாவின் குழுவிலும் தொடர்ந்து இருந்து இந்த கூகுள் மீட்டிங் மூலம் அந்த கூகுள் மீட்டிங்னா ஒரு 100 ஜோதிடர்கள் இருந்து அந்த மீட்டிங்ல பயன்படும் வகையாக குருமார்களை அழைத்து அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட சேவையை வந்து புரிந்து வந்து கொண்டிருக்கிறார். மேலும் பார்த்தீங்கன்னா அந்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஈடுபாட்டில் வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர் இவர். அந்த ஒரு சங்க ஈடுபாட்டில் இருக்கக்கூடியதுனால இவர் என்ன செய்திருக்காருன்னா பல குருமார்களுடைய அன்பையும் இவரை வந்து ஆசையையும் பெற்றவராக தெரிந்திருக்கிறார். அத்தகைய சிறப்பு மிக்க ஐயா அவர்கள் தான் இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை வந்து நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் வருக வரவேற்று இன்றைய தலைப்பு, அதாவது சிறப்புரை ஆற்றக்கூடிய தன்மைக்கு வாய்ந்த தலைப்பு என்னவென்று பார்த்தோம்னா 27வது நட்சத்திரமும் அவற்றுக்கான அதை வழங்கும் தெய்வங்களும் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலும், மேலும் பண வரவும் 8வது நட்சத்திரத்தின் இயக்கமும் அப்படிங்கிற தலைப்புல தான் வந்து ஐயா வந்து நம்மிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கிறார். இவரை வந்து தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் வருக என வரவேற்று இன்றைய தலைப்பில் சிறப்புரையை ஆற்றும்படி மிக பணிவுடனும் அன்புடனும் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்கள் வந்து தங்களுடைய சிறப்புரை ஆற்றும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சுமார் ஒரு 31 பேர் இந்த குழுவில் இருக்கீங்க. பல ஜோதிட குருமார்கள் இருப்பீங்க. ஜோதிடம் கற்றவங்க, படிச்சுட்டு இருக்கவங்க, ஆர்வலர்கள் பலர் முன் வந்திருப்பீங்க. அத்தனை பேர்களுக்கும் எனது மானசீகமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
எல்லோருக்கும் தேவை குரு. குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை என்பார்கள். எனவே மாதா, பிதா, குரு, தெய்வம் என அன்னைக்கும் இந்த நாட்டிற்கும் கோடான கோடி கடமைப்பட்டு இப்பணியை செய்து கொண்டுள்ளோம். ஜோதிட கலைக்கு முக்கியம் வாக்குஸ்தானமும் புதனும். விஷ்ணு தியானமான ஒரு தியானத்தோடு இன்றைய வகுப்பை துவக்கலாம் என நினைக்கிறேன். சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் ஸ்ரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி கிருத்யானம் கம்யம் வலிதே விஷ்ணு பவவேகரம் சர்வலோகநாதம். ஓ ராமதூதாய ஆஞ்சநேயாய வாயுபுத்ராய மகாபாலாய சீதா துக்க நிவாரணாய லங்காவிதாய மகாபலபிரசந்தாய பல்குணசாய கோலாகல சகல பிரம்மாண்ட பாலகாய சப்த சமுத்திர நிரலிங்கிதாய பிங்கல நயனாய அமிர்த விக்ரமாய சூரிய பிரம்ம பவ சேவகாய துஷ்ட நிராலம்பக்ருதாய சஞ்சீவினி சமாநயன சாமர்த்தியாய அங்கரத லக்ஷ்மண கபி சன்ய பிரணா நிர்வாகாய தசகண்ட வித்வம் சனாய ராமேஷாய பல்குண நசகாய சீதா சகித ராமச்சந்திர பிரசதாகாய சட் பிரயோகங்க பஞ்சமுகி ஹனுமதே நமக. குருவே போற்றி. ஜோதிடத்தில் இன்றைய தலைப்பு 27வது நட்சத்திரம், அதற்குரிய கோவில்களும் வழிபாட்டு முறைகளும், அதே மாதிரி பணவரவை அதிகரிக்க 8வது நட்சத்திர இயக்கம், 8வது நட்சத்திர இயக்கமும் பணவரவும் என்ற தலைப்பு கொடுத்திருக்கணும். நான் பணவரவும் 8வது நட்சத்திரம் இயக்கமும் என்று கொடுத்துள்ளேன். பொதுவா எந்த ஒரு ஜோதிடருக்கும் ஒரு பொதுவான ஒரு விளக்கத்தை, எந்த ஒரு கிரகமும் என்ன சாரத்தில் இருக்கு, அந்த சாரநாதன் எப்படி இருக்கார், அதத்த ஒரு கோட்பாடா சாரம் பார்த்தால் சோரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஓரை, நம்ம யாரு ஒருத்தர் நம்மளை பார்க்க வந்தாலும் அந்த ஓரை என்ன ஓடிட்டு இருக்கு, அவர் எதை நினைச்சு வருவாரு, என்ன நம்மகிட்ட கேட்க போறாரு, என்ன பதில் சொல்லலாம் என்று முன்கூட்டியே தீர்மானிக்கிறது ஓரை. அந்த ஓரை பார்ப்பவனிடம் ஓரம் போகாதே என்பது ஒரு மொழி. அடுத்து பட்சி, பஞ்சபட்சி இருக்கையிலே மிகச்சிறப்பானது. பஞ்சபட்சி பார்ப்பவனிடம் பக்கம் போகாதே என்று ஒரு கோட்பாடு. ஜோதிடம் பொய்ப்பதில்லை, ஜோதிடன் பொய்யன். இது என்னுடைய குருவினுடைய வாக்கு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி ஒரு குருநாதர் கொடுத்ததுதான். நான் எங்கேயும் தேடி பிடிக்கல, நான் எங்கேயும் கண்டுபிடிக்கல. எந்த ஜோதிட விஷயங்களுமே தாம் கத்துக்கிட்ட விஷயத்த, தாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை ஒரு மேடையில இன்னும் ஒரு சிலருக்கு அவங்க தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம், அதை அவங்களுக்கு கொடுக்குவது என்பது கல்விதானம். எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் கண்டுபிடித்த இந்த ஜோதிட சித்தாந்தத்தை பல்வேறு குருமார்கள்
தம்முடைய ஆய்வின் அடிப்படையில் பல கோணங்களாக, பல பாகைகளாக, பல டிசைனில் எத்தனை விதமான வளர்ச்சியில் இன்று ஜோதிடம். அந்த காலத்துல ஜோதிடம்னா எங்கு தேடி போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்ப ஜோதிடருடைய வளர்ச்சி அபாரமாக உள்ளது. ஒரு ஊரில் பல ஜோதிடர்கள். ஜோதிடம் என்பது இறைவனுடைய கண், ஞானத்தின் கண். ஜோதிடம் கற்றுக்கொள்வது வாழ்க்கை நடத்துவதற்காக, பிழைப்புக்காக ஒரு சிலர் வைத்திருக்காங்க. தாம் தெரிந்து கொண்டு தம் வாழ்க்கை நெறிமுறைகளை செம்மைப்படுத்துவதற்காக ஜோதிடத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஒரு சிலர் குருமார்களாக ஆகி ஜோதிடத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் 27 நட்சத்திரங்களும் 12 ராசிகளை உள்ளடக்கி, அந்த 27 நட்சத்திரங்களும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27வது நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அவர்களுக்கு பிறர் வணங்கும் நிலை அல்லது ஒரு உயர்ந்த நிலைக்கு நாம் போறதுக்கு, நல்ல ஒரு சந்தோஷமான மனநிலையை அடைவதற்கு அந்த நட்சத்திரம் உதவியாக இருக்கிறது என்பது நான் கண்ட உண்மை. உண்மையிலேயே மதிப்புக்குரிய நமது எம்டி கனகாம்பாள் மேடம் இந்த வகுப்பை துவக்கும் பொழுது முதலாக என்னைத்தான் அழைத்தார்கள். சார், நீங்க இன்னைக்கு வந்து பேசுங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. நான் என்ன செஞ்சேன், மேடம் எனக்கு கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு இது சொல்லி, அந்த நேரம் சரி மேடம்னு சொல்ற வார்த்தை எனக்கு வரல. அதனுடைய விளைவு 129வது பேசக்கூடிய கால் பண்ணி ஒரு பேசிட்டு கையில போன் கால் வந்துருது. அவங்களையும் ஒண்ணும் செய்ய முடியல. ஓகே, கேக்குதா மேடம்? கேக்குது சார், பேசுங்க பேசுங்க. ஓகே 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 ஓகே. இந்த 27வது நட்சத்திரத்தை வணங்கும் பொழுது அந்த நட்சத்திர நமக்கு ஒரு மேன்மை தருகிறதுங்கிறத சொல்லி, இந்த 129வது வகுப்புலதான் இன்னைக்கு எனக்கு பேசுறதுக்கு இறைவன் வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். சார் ஒரு நிமிஷம். அட்மின் அட்மின் ரெக்கார்டிங் ஆகுதா? அட்மின் ரெக்கார்டிங் ஆகுதாடா? எஸ் மேம், ரெக்கார்டிங்ல தான் மேம் இருக்கு. ஓகே மேம், இங்க சிம்பிள். ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. இன்னைக்கு நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். என்னுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். அப்ப 27வது நட்சத்திரம் எனக்கு 27வது நட்சத்திரம் இல்ல, ரோகிணி 27. அதனுடைய அணுஜென்மம் திருஜென்ம நட்சத்திரமா எனக்கு திருவோணம் அமைஞ்சிருக்கு. சோ இந்த நன்னாளில் உங்களை எல்லாம் சந்தித்து, நான் ஒரு பெரிய ஜோதிடரோ ஒரு பெரிய குருநாதரோ இல்ல ஜோதிடத்துல நான் முழுசா முடிச்சவனோ இல்ல. கற்றது கையளவு, கல்லாதது உலகளவுன்னு அவை பிராட்டி சொல்லியிருப்பாங்க. அது போல தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு, நான் பார்த்த கத்த தெரிஞ்ச படிச்ச விஷயங்களை தான் உங்களுக்கு தர்றேன். நான் எதுவும் புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல. இந்த நிகழ்வுல ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் அந்த நட்சத்திரத்தை இயக்குவதற்கு சென்று வர வேண்டிய கோவில்கள் என்ற தலைப்புல எழுதுறவங்க எழுதிக்கலாம், அல்லது அப்படி கேட்டுக்கணும் கேட்டுக்கலாம், உங்களுடைய விருப்பம்.
இப்ப அஸ்வினி நட்சத்திரம், அதுக்கு 27வது நட்சத்திரம் என்ன சொல்லுங்க? வடிகட்டுங்க மாமா. வடிகட்டு மாமா. கொஞ்சம் மீட் போடுங்க கோபி சார். ஆடையா இருக்கு. கோபி ராமமூர்த்தி மீட் போடுங்க. யாரோ அஸ்வினிக்கு 27வது நட்சத்திரம் ரேவதி. ரேவதி. அப்ப ரேவதி காலபுருஷனுக்கு 3-6 கூடிய நட்சத்திரம். அப்ப 27 வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரம் அமர்ந்திருக்கு. அப்ப இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கடல் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள், நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய பெருமாள், இந்த இடங்களை வணங்கி வர அவர்கள் வாழ்வில் அனைத்து சுகபோகங்களும், மதிப்பு மரியாதையும், கௌரவமும், சமூக அந்தஸ்தும் கிடைக்கும். இவங்க எங்க போலாம்? ஸ்ரீரங்க ரங்கநாதர் தரிசனம் சிறப்பை தரும். அதே மாதிரி பரணி நட்சத்திரம், பரணிக்கு 27வது நட்சத்திரம் என்ன சொல்லுங்க? அஸ்வினி. அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவோட நட்சத்திரம். கேதுவினுடைய ஸ்தலம் கீழப்பெரும்பள்ளம் என்ற இடம். அந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று உங்க நட்சத்திரம் சொல்லி வணங்கி வர உங்க வாழ்வில் பல திருப்பங்கள், மேன்மைகள் அடையலாம். கார்த்திகைக்கு 11வது நட்சத்திரம் பரணி. பரணி நட்சத்திரத்துக்குரிய கோவில் பட்டீஸ்வரர் ஆலயம். அங்க போயிட்டு வர்றது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 27வது நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகைக்கு அதிபதி முருகன். அதிலும் அது நிலம் சார்ந்த வீடாக இருப்பதால் பழனிமலை. கிருத்திகை 1ஆம் பாதம் மேசம், 2, 3, 4 ரிஷபம், சுக்கிரனை சார்ந்த வீடு. மிருகசீரிஷம் இதுக்கு 3வது நட்சத்திரம், 27வது நட்சத்திரம் ரோகிணி. ரோகிணிக்குரிய கோவில் கிருஷ்ணர். எங்கெங்கெல்லாம் கிருஷ்ணர் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க போயிட்டு வரலாம். திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரத்திற்குரிய 27வது நட்சத்திரம் மிருகசீரிஷம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் திங்களூர் சந்திரன் கோவிலுக்கு சென்று வந்தால் அவர்கள் வாழ்வில் பல திருப்பங்கள், மேன்மைகள் அடையலாம். புனர்பூச நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரைனாவே சிவனுடைய நட்சத்திரம். சிவனுடைய உலகத்தினுடைய மையப்புள்ளியே எங்க இருக்குன்னா சிதம்பரம் நடராஜனுடைய பாதத்துல இருக்கு. அப்படிப்பட்ட சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சென்று வந்தால் அந்த 27வது நட்சத்திரம் திருவாதிரை இயங்கும். அவர்கள் வாழ்வு சிறக்கும். பூச நட்சத்திரம் குருவனுடைய உச்ச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இது ராமபுராடைய நட்சத்திரம் என்று சொல்லுவார்கள். ராமர் கோவிலுக்கு சென்று வர சிறப்பை தரும். ஆயில்ய நட்சத்திரம், அதற்கு 27வது நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசத்திற்கு பூசம். பூசம். ஆயில்யத்துக்கு 27 பூசம். பூச நட்சத்திரத்திற்கு வணங்கும் கோயில் ஸ்ரீரங்க அம்மா மண்டபத்தில் இருக்க வல்லப கணபதி. அடுத்தபடியாக மக நட்சத்திரம். மகத்துக்கு 27வது நட்சத்திரம் ஆயில்யம். ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் கொடுமுடி மகுடீஸ்வரர் கோவிலுக்கு சென்று வர அவர்களுடைய வாழ்வில் சிறப்பை தரும். அடுத்து பூர நட்சத்திரம். பூரத்துக்கு 27வது நட்சத்திரம் மகம். ஆமா, இவங்க மகம். பூர நட்சத்திரம்னாவே பூர நாயகி அப்படின்னு சொல்லுவாங்க, அம்மாவை சொல்லுவாங்க. சிறுவில்லுத்தூர் ஆண்டாள் அந்த கோவிலுக்கு சென்று வர 27வது நட்சத்திரம் இயங்கும். அடுத்த அஸ்த. ஆமா,
பூரம் நட்சத்திரம் வந்து நட்சத்திரக்காரர்கள் மக நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம், அதுக்கு சிறுவில்புத்தூர் ஆண்டாள். ஐயா ஓகே சொல்லுங்க ஐயா. சரிங்க. ஓகே. அஸ்த நட்சத்திரம் அதுக்கு 27வது நட்சத்திரம் உத்திரம். உத்திர நட்சத்திரம் உத்திரத்தில் உதித்தவரே போற்றி. யார சொல்லுவோம்? ஐயப்பனை சொல்லுவோம். பம்பா நதி, பம்பா நதி நீராடி ஐயா ஐயப்பனை அங்க உச்சத்தை விட்டீங்களே, உத்தரத்துக்கு பூரத்துக்கு சொல்லலையே. ஓ அதாவது பூரம் அதான் மாத்தி மகம். சொல்றேன். பூரத்தை ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து பூரத்துக்கு. ரைட் 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 ரைட். அதுதான் நிறுத்தின, நீங்க கோச்சிக்காதீங்க. ஓகே ஓகே பரவாயில்லைங்க. அதாவது தவறுகளை திருத்திக்கிறது தப்பே கிடையாது. தப்பா சொன்னாத்தான் தப்பு. ஓகே. பூரம், பூரத்துக்கு அடுத்த அஸ்தம். அஸ்த நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் பூரம். பூரத்துக்கு தான் பம்பா நதியை சொல்றாங்க. அடுத்து சித்திரை நட்சத்திரம். சித்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தத்துக்கு ஆடுதுறை. ஆடுதுறை இறைவனை வணங்கி வர அவர்களுக்கு சிறப்பு கொடுக்கும். அடுத்து சித்திரை. சுவாதி. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் 27வது நட்சத்திரம் சித்திரை. சித்திரைக்கு காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று வர அவர்களுக்கு நல்ல விசேஷங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு 27வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதி நட்சத்திரத்துக்காரர்கள் நரசிம்மர் ஆலயம் சென்று வர சுவாதி ஐயா சுவாதி வரும். சித்திரைக்கு அங்க கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க. மகப்பூரத்துல ஆமா ஆமா ஓகே ஆமா அங்கே கொஞ்சம் சொல்லுங்க. பூரத்துல இது தவறாக சுவாதிக்கு ஐயா ஒரு நிமிஷம் ஐயா. நீங்க வந்து மகம் நட்சத்திரத்துல இருந்தே சொல்ல ஆரம்பிக்கலாம் ஐயா. ஏன்னா மகம் நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் ஆயில்யம். அதுல இருந்து சொல்லிட்டே வந்துருங்க. ஓகே ஓகே. ஆயில்யத்துக்கு கொடுமுடிநாதர் மகுடீஸ்வரர் ஆலயம். ஓகே. அடுத்து பூரம். மகத்துக்கு அடுத்து பூரம். பூரத்துக்கு வந்து 27வது நட்சத்திரம் மகம். மகம். மகத்துக்கு சிறுவில்லிபுத்தூர் ஆண்டாள். அடுத்து அஸ்தம். பூரத்துக்கு அடுத்து உத்திரம். 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 உத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் பூரம். பூரம். பூரத்துக்கு தான் பம்பா நதி. அடுத்து உத்திரத்துக்கு அடுத்து சித்திரை வருதுங்களா? அஸ்தம். அஸ்த நட்சத்திரம் சார். அஸ்தத்துக்கு 27வது அஸ்தம். அஸ்தத்துக்கு 27வது நட்சத்திரம் உத்திரம். உத்திரம் அது வந்து ஆடுதுறை. அடுத்து சித்திரை. சித்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் அஸ்தம். அஸ்தம். இந்த அஸ்தத்துக்கு காஞ்சிபுரம் சித்தகுப்தர் ஆலயம். அஸ்தத்துக்கு அடுத்து அஸ்த நட்சத்திரத்துக்கு அஸ்தத்துக்கு 27வது நட்சத்திரம் உத்திரம். சித்திரைக்கு தான் 27 அஸ்தம். ஆமா சித்திரைக்கு தான் 27 அஸ்தம் சொன்னேன். காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் கரெக்டா வராருமா? கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. அஸ்தத்துக்கு என்ன கோயில் சார்? அஸ்தத்துக்கு என்ன கோயில் மேடம்? அஸ்தத்துக்கு ஆடுதுறை. ஆடுதுறை. கொஞ்சம் கவனமாவே இருங்க. நடுவுல அவரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பரவாயில்ல பண்ணட்டும். இன்டராக்ட் பண்ணாதான் தெளிவு கிடைக்கும். பஞ்சுலா மேடம் மாத்திரம் பண்ணட்டும், நாங்கெல்லாம் பண்ணல. ஓகே ஓகே நான் பாத்துக்கிறேன். சித்திரை. சித்திரைக்கு அடுத்தது சுவாதி. சுவாதியா? சுவாதி நட்சத்திரத்திற்கு 27வது நட்சத்திரம் சித்திரை. சித்திரை. நரசிம்மர் ஆலயம். அடுத்தது சுவாதிக்கு அடுத்து விசாகம். விசாகம். விசாக நட்சத்திரக்காரர்கள் விசாக நட்சத்திரத்துக்கு 27வது அதாவது 27வது நட்சத்திரம் விசாகமாக இருந்தால். சுவாதி சார். விசாக நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரம் சுவாதி. சுவாதி வழிபாட்டு தெய்வம். சுவாதிக்கு 27 விசாகமா? விசாகத்துக்கு 27வது நட்சத்திரம் சுவாதி ஐயா. சுவாதிக்கு சொல்லுங்க. இப்ப சுவாதிக்கு வந்து நரசிம்மர் கோயில். இப்ப நான் 27வது நட்சத்திரம் மட்டும் சொல்றேன், முன் நட்சத்திரம் சொல்லாம. விசாக நட்சத்திரக்காரர்கள் அத 27வது நட்சத்திரம் விசாகமாக வந்தார்.
27வது நட்சத்திரம் குழப்பம் வருது. சிவகுமார் ஐயா மியூட் போடுங்க. சிவகுமார் ஐயா மியூட் போடுங்க. 27வது நட்சத்திரம் சுவாதியாக வந்தால் அவர்கள் நரசிம்மர் ஆலயம். 27வது நட்சத்திரம் விசாகமாக வந்தால் முருகன் கோவில். 27வது நட்சத்திரம் அனுசமாக வந்தால் மகாலட்சுமி கோவில். 27வது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமாக வந்தால் புதனுடைய வராக பெருமாள் கோயில். மூல நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் ஆஞ்சநேயர் கோவில். பூராட நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் திருவானைக்காவல். உத்திராடம் 27வது நட்சத்திரம் வந்தார் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். திருவோண நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் வராக பெருமாள் கோவில். அவிட்ட நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் அவர்கள் வணங்க வேண்டிய கோவில் திருக்கொள்ளிக்காடு அப்படிங்கிற ஒரு ஸ்தலம். சதய நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு. பூரட்டாதி நட்சத்திரம் அவர்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரமாக வந்தால் அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குபேரன். உத்திரட்டாதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் அவர்கள் வணங்க வேண்டிய கோமாதா பூஜை சனிக்கிழமைகளில் செய்ய அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் அனைத்து சகல சௌபாக்கியங்களும் அடையக்கூடிய வாய்ப்பு. ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக வந்தால் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு சென்று வர அவர்கள் குடும்பமும் அவர் வாழ்க்கையும் பல்வேறு மேன்மைகளும் நல்ல ஒரு பலன்களையும் அடையக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அடுத்து 8வது நட்சத்திரம் அஸ்வினிக்கு தான் சார் அஸ்வினிக்கு ரேவதி வந்தது. ஸ்ரீரங்கம் சொன்னேன் முதல்ல. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரேவதி ஸ்ரீரங்கம் சொன்னேன். ஆமா, அஸ்வினிக்கு 27 ரேவதி 27 வந்தா ரேவதி வராது. அஸ்வினிக்கு 27 ரேவதிக்கு வந்து 27 நட்சத்திரம் வரிசையா படிச்சிருங்க சார் ஒரு தடவை. ஓகே ஓகே ஓகே. இந்த இது ரேவதி 27வது வந்தா திருநள்ளாறுன்னு சொல்றேன். ரேவதி 27வது வந்தா ரேவதி இங்க ஃபர்ஸ்ட் வந்து பெருமாள் கோயில சொல்லியிருக்கேன்னா இது மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு சார். எனக்கு ஒத்துக்கிறது தவறு இல்லை, இல்ல தப்ப திருத்திக்கலாம், ஒத்துக்கலாம். நீங்க நண்பர் சார். நீங்க ஓகே 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 சார் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வாட்டி அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிடுங்க சார். ஓகே ஓகே ஓகே. ரேவதி நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு, கண்டுபிடிச்சு நான் குரூப்ல போடுறேன். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு கீழே பெரும்பள்ளம் கோவில். 27வது நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்துக்கு 27வது நட்சத்திரமாக நான் சொல்லக்கூடிய நட்சத்திரம் வந்தால் பரணிக்கு பட்டீஸ்வரர் ஆலயம், கிருத்திகைக்கு பழனிமலை முருகன், ரோகிணிக்கு கிருஷ்ணன் கோவில், மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு திங்களூர் சந்திரன் கோவில், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சிதம்பரம் நடராஜர் கோவில், புனர்பூச நட்சத்திரத்துக்கு ராமர் கோவில், பூச நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் உள்ள வல்லப கணபதி, ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கொடுமுடி மகுடீஸ்வரர் கோவில், மக நட்சத்திரத்துக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், பூர நட்சத்திர மகத்துக்கு அடுத்தது வந்து பூரம். பூர நட்சத்திரத்துக்கு ஓகே, இது இங்கதான் குழப்பம் ஆரம்பிக்குது. பூரத்துக்கு உத்திரந்த பம்பா நதி, பூரத்துக்கு வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், அடுத்த அஸ்தம் ஆடுதுறை, சித்திரை காஞ்சிபுரம் சித்திரகுப்தர், சுவாதி நரசிம்மர் ஆலயம், விசாகம் முருகன் கோவில், அனுசம் மகாலட்சுமி கோவில், கேட்டை நட்சத்திரம் புதன் வராக பெருமாள் கோவில், மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயர் கோவில்,
பூராட நட்சத்திரம் ஜம்புகேஸ்வரர் கோயில் திருவானைக்காவல். உத்திராடம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில். திருவோண நட்சத்திரம் வராக பெருமாள் கோவில். அவிட்ட நட்சத்திரம் திருக்கொள்ளிக்காடு. சதய நட்சத்திரம் அர்த்தநாரீஸ்வரர் திருச்செங்கோடு. பூரட்டாதி நட்சத்திரம் குபேரன் கோவில். உத்திரட்டாதி நட்சத்திரம் கோமாதா பூஜை சனிக்கிழமையில் செய்ய வேண்டும். ஓகேங்களா ஐயா? ஹலோ, ஓகே ஓகே பேசுங்க. டபுள் ஓகே டபுள் ஓகே. ஓகே ஓகே சார். ஓகே சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே. அடுத்தபடியாக 8வது நட்சத்திர இயக்கமும் அதற்குரிய தானம் அதை பற்றி பார்ப்போம். அசுனி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் முந்திரி, பாதாம் இவை தானம் கொடுக்க வேண்டும். பரணி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி தானம் செய்ய வேண்டும். துர்க்கை பட்டீஸ்வரர் கோவிலுக்கு யானை உணவு தானம் செய்வது சிறப்பு. கிருத்திகை நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வருபவர்கள் மட்டன் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. பேரிச்சை பல தானம் கொடுப்பது அவர்களுக்கு சிறப்பை தரும். ரோகிணி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் பாம்பு புற்றுக்கு பால் வார்க்கணும். நாவல் பழம், பால்கோவா இவைகளை பிறருக்கு தானம் கொடுப்பது சிறப்பு. மிருகசீரிஷம் நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் இவங்க தேங்காய் சாதம் தானம் கொடுத்தால் அவங்க வாழ்வில் நல்ல திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. திருவாதிரை நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் அவர்களுக்கு ஆண் நாய்க்கு உணவு, நடராஜர் கோவிலுக்கு வழிபாடு சிறப்பை தரும். புனர்பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் பூனைக்கு உணவு, கரும்பு சாறு தானம், ராமர் கோவில் வணங்குதல் இதெல்லாம் அவங்களுக்கு 8வது நட்சத்திரத்தை இயக்கும். பூச நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் எருதுக்கு உணவு, வல்லாரக்கீரை உணவு இதெல்லாம் தானம் வழங்கலாம். ஆயில்ய நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் பூனைக்கு உணவு, ஸ்ரீரங்க ரங்கநாதர் வணங்குதல் இதெல்லாம் அவங்களுக்கு இயங்கக்கூடிய பரிகாரமாக இருக்கும். மக நட்சத்திரம் இருந்தால் 8வது நட்சத்திரமாக ஒருவருக்கு வந்தால் எலிக்கு உணவு, கொடுமுடிநாதர் தரிசனம், கீரை சாதம் தானம் இதெல்லாம் வழங்கினால் அவர்கள் வாழ்வு சிறக்கும், பண வசதி அதிகரிக்கும். பூர நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் எலிக்கு உணவு, லெமன் சாதம் தானம் கொடுக்க சிறப்பை தரும். உத்திர நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் மாதுளை பழம் தானம், சபரிமலை ஐயப்பனை வணங்குறது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லதை தரும். அஸ்த நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் ஆரஞ்சு பழம் தானம், எருமைக்கு உணவு வழங்குவது நல்லது. சித்திரை நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் காஞ்சிபுரம் சித்திரகுப்தர் ஆலயத்திற்கு சென்று பப்பாளி தானம், பப்பாளி பழம் தானம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. சுவாதி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால்
முஸ்லிம்களுக்கு உதவி செய்தல், உணவு தானம் செய்தல், நரசிம்மர் கோவிலுக்கு சென்று வருதல், இதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். விசாக நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வரக்கூடியவர்கள் சப்போட்டா பழந்தானம், முருகன் கோவிலுக்கு சென்று வருதல், இது 2 அந்த நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கு. அனுச நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வந்தால் அவங்க அம்மன் கோவில் வழிபாடு, மான்களுக்கு உணவு, கழிப்பறை சுத்தப்படுத்தக்கூடிய தொழிலாளர்களுக்கு உரிய அந்த பொருட்கள் வாங்கி கொடுத்து நமது நட்சத்திரத்தை இயக்கிக் கொள்ளலாம். கேட்டை நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வருபவர்கள் மான்களுக்கு உணவு, லெட்டின் பினாயில் வாங்கி கொடுக்கலாம். மூல நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக வருபவர்கள் அந்த மூல நட்சத்திரத்தை இயக்க அனுமன் வழிபாடு, பெண் நாய்களுக்கு உணவு, கொய்யாப்பழம் தானம், இதெல்லாம் ஏதாவது சர்ச்சுகளுக்கு உதவி செய்யறது, இதெல்லாம் அவங்க கொடுக்கலாம். பூராட நட்சத்திரம் இவங்க திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று வந்து உழவார பணி செய்யணும். குரங்குக்கு உணவு தானம் வழங்கினால் அந்த 8வது நட்சத்திரம் இயங்கும். உத்திராட நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மலட்டு பசுக்கு உணவு, பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் வழிபாடு, பலாப்பழ தானம், இதெல்லாம் செய்தால் அவங்களுடைய 8வது நட்சத்திரம் இயங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. திருவோண நட்சத்திரம், இந்த நட்சத்திரத்துக்கு ஸ்ரீரங்கம் சென்று வரணும். குரங்குக்கு உணவு, சீத்தாப்பழ தானம் வழங்கலாம். அவிட்ட நட்சத்திரம் தக்காளி சாதம், அகோரமூர்த்தி வழிபாடு. சதய நட்சத்திரம், இதில் பிறந்தவர்கள் குதிரைக்கு உணவு வழங்குவதிலும் தந்தையை பராமரிப்பதிலும் அவங்க 8வது நட்சத்திரத்தை இயக்கலாம். பூரட்டாதி நட்சத்திரம், இந்த நட்சத்திரக்காரர்கள் மாம்பழம் தானம், பேங்க் செக்யூரிட்டிக்கு உணவு, இதெல்லாம் வழங்க பூரட்டாதி நட்சத்திரம் இயங்கும். உத்திரட்டாதி நட்சத்திரம், இவங்க காமதேனுக்கு, பசுவுக்கு அகத்திக்கீரை கொடுப்பதால் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் 8வது நட்சத்திரமாக இயங்கி அவங்க 8வது நட்சத்திரம் வருபவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரத்துக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுதல், இலந்தை பழ தானம், கொத்தமல்லி சாதம் வணங்க ரேவதி நட்சத்திரம் இயங்கும். 8வது நட்சத்திரமாக ரேவதி வருபவர்கள் இந்த பரிகாரங்களை செய்து கொண்டால் அவர்கள் வாழ்வில் பொருளாதாரத்திலையும் பண வசதியிலையும் மேன்மைகளை அடையலாம் என்ற கருத்துக்களை நான் ஒரு சில இடங்களில் கற்றதைத்தான் சொல்றேன் ஒழிய நான் புதுசா எதுவும் கண்டுபிடிக்கல. அது குறிப்பெடுத்ததுல ஒரு சில பூரட்டாதி ஸ்பீடா சொல்லி எழுத முடியல சார். ஆமா ஆமா, அப்ப மெதுவா சொல்லியிருந்தா இன்னும் சுலோவா சொல்லியிருப்பனே. சரி சரி. பூரட்டாதிக்கு மாம்பழம் தானம், பேங்க் செக்யூரிட்டிக்கு உணவு தானம், ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நிறைய பேசிட்டே இருக்கலாம். உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் கேட்கிற அளவுக்கு, திருப்பி சொல்ற அளவுக்கு கூடுதலா என்கிட்ட விஷயங்கள் எதுவும் இல்லை. தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு என்னால் முடிந்ததை இந்த நேரத்தில் வழங்கியிருக்கேன். நிறைய குருமார்கள் பெரியவங்க இதுலயே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சவங்களாம் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுடைய ரிப்ளையும் எனக்கு தேவை. பேசுங்க எல்லாரும். நன்றி உரை முடிச்சுட்டு நம்ம அடுத்தது செய்துக்கலாம். இதுல பரணிக்கு நீங்க ஒரு கனி சொல்லல, அதுக்கான கனி அப்படிங்கிறது நெல்லிக்கனியா நோட் பண்ணிக்கோங்க. அதே போல இங்க
உத்திரட்டாதி அப்படிங்கிறதுக்கும் ஐயா வந்து பழம் சொல்லலை. அதுக்கு வந்து லட்டும் கொடுக்கலாம், அன்னாசி பழமும் தானம் கொடுக்கலாம். ஸோ அது போல் அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நடுவில் ஆமாம் சார். அடுத்தது கேட்டை நட்சத்திரத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா செரி பழம் கொடுக்கலாம், இல்லைன்னா வல்லாரக்கீரை அப்படிங்கிறது கொடுக்கலாம். மானுக்கு தானம், மானுக்கு அன்னம் கொடுங்க அப்படின்னீங்க. கேட்டை நட்சத்திரத்துக்கு செரி பழம் மற்றும் வல்லாரக்கீரை அதை கொடுக்கலாம். சார் மற்றதுக்கு எல்லாமே ஐயா சொல்லிட்டாருன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் விட்டுருந்தாலும் அப்புறமேட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். நன்றி ஐயா. அதாவது நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரை. அதாவது எப்பொழுதும் தண்டபாணி ஐயா வந்து வருகை புரிந்து நமக்கு நன்றி உரை வழங்குவார். ஐயாவினுடைய வருகையின் காரணமாக தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நன்றி உரை வழங்க அடியன் வழங்குகிறேன். அதாவது தயவு செய்து அனைவரும் மியூட் போட்டுக்கொள்ளவும். எமது அழைப்பை ஏற்று இங்கு வருகை புரிந்து அதாவது 27 நட்சத்திரங்களுக்கு ஆன அந்த அதாவது 27 நட்சத்திரங்களும் பார்த்தீங்கன்னா 27வது நட்சத்திரங்களாக வரும்போது அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாரி நீங்கள் வகைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கீங்க. அது போல் இந்த நம்ம பண வரவு வகை அப்படிங்கிறதுக்கு 8வது நட்சத்திரத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறதுக்கான விவரங்களும் சொல்லியிருக்குங்க. அனைத்துமே வந்து பயன்படக்கூடிய விதமாக அமைந்திருக்கிறது. ஸோ இது போல் ஒரு நல்லதொரு மீண்டும் வந்து ஒரு பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு பயன்படும் விதமாக மீண்டும் ஒரு நல்லதொரு தலைப்பில் கூடுவோம். இந்த சிறப்பான உரையை வழங்கியமைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாகவும் மற்றும் எங்கு கூடி இருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடர்கள் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. மீண்டும் நல்லதொரு தலைப்பில் நல்ல நாளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.